உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவரை பாருங்கள், அவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்களுடைய மனக்கண்களினாலே அவரை பாருங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். சகோதரனே, சகோதரியே, எவ்விதமான சோதனையில் இருக்கிறீர்கள்? கஷ்டமா, கண்ணீரா, துக்கமா, துயரமா, வேதனையா? இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். அன்பு சகோதரியே, உங்களுக்கு துக்கமா, கண்ணீரோடு இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்பான வாலிப பிள்ளையே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். வாலிப பிள்ளையே, சகோதரியே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கணவன் உங்களை கைவிட்டாரா? சகோதரனே, மனைவி உங்களை கைவிட்டார்களா? அன்பு தாயே, தகப்பனே, பிள்ளைகள் உங்களை கைவிட்டார்களா? இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரிக்கு பெரும்பாடு என்ற நோய் இருந்தது. 12 வருடமாக அந்த சகோதரி பெரும்பாடு என்ற நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். பெரும்பாடு என்றால் உதிரப்போக்கு. அந்த உதிரப்போக்கினாலே அந்த சகோதரி ரொம்பவும் கண்ணீரோடு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த வியாதி நமக்கு இருந்தால் எப்படி இருக்கிறது என்று பெண்களாகிய நமக்கு